உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. காவிரி உரிமை பறிபோய்க் கொண்டிருக்கும் நிலையில் கர்நாடக அரசை தட்டி கேட்க முடியாமல் தவிக அமைச்சர்கள் வெட்கமின்றி சிரித்துக் கொண்டு ஓடும் அவலம் அரங்கேறியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற இந்த டம்மி அரசால் தமிழக விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தண்ணீரின்றி கருகும் பயிர்களை பார்த்து கண்ணீர் வடிக்க ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமும் ஆளும் கட்சியின் கோழைத்தனத்தால் இன்று படுகுழியில் தள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்நாடக முதல்வர் காவிரி நீரை தர முடியாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தூக்கி எறிந்துள்ளார் என்றும், அண்டை மாநிலம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தண்ணீர் தர மறுக்கும் வேளையில் அதை தட்டி கேட்க வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் செய்தியாளர்களை பார்த்தாலே பதிலளிக்க முடியாமல் சற்றும் வெட்கமின்றி சிரித்துக்கொண்டே கோழையை போல் ஓடுகிறார். மைக் முன்பே பேச நடுங்கும் இந்த முதுகெலும்பில்லாத டம்மி தாவேக அரசை கண்டு மக்கள் கொதித்து எழுந்துள்ளனர் என்றும் திமுக ஐடி விங் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி என்ன பண்ண போல சார்? தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவேரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக காவிரி உரிமை பறிபோய்க் கொண்டிருக்கும் நிலையில் கர்நாடக அரசை தட்டி கேட்க முடியாமல் தவிக அமைச்சர்கள் வெட்கமின்றி சிரித்துக் கொண்டு ஓடும் அவலம் அரங்கேறியுள்ளது. நிர்வாகத்திறனற்ற இந்த டம்மி அரசால் தமிழக விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தண்ணீரின்றி கருகும் பயிர்களை பார்த்து கண்ணீர் வடிக்க ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரமும் ஆளும் கட்சியின் கோழைத்தனத்தால் இன்று படுகுழியில் தள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்நாடக முதல்வர் காவிரி நீரை தர முடியாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தூக்கி எறிந்துள்ளார் என்றும், அண்டை மாநிலம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தண்ணீர் தர மறுக்கும் வேளையில் அதை தட்டி கேட்க வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் செய்தியாளர்களை பார்த்தாலே பதிலளிக்க முடியாமல் சற்றும் வெட்கமின்றி சிரித்துக்கொண்டே கோழையை போல் ஓடுகிறார். மைக் முன்பே பேச நடுங்கும் இந்த முதுகெலும்பில்லாத டம்மி தாவேக அரசை கண்டு மக்கள் கொதித்து எழுந்துள்ளனர் என்றும் திமுக ஐடி விங் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. காவேரியில இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி என்ன பண்ண போல சார்? தமிழ்நாடு என்ன சார்? தொடர்ச்சியா தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் என்ன சார்? முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? காவேரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் உங்களுடைய பதில் என்ன சார்? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.